தற்போதைய அண்மை செய்தி. முழுமையான விசாரணைக்கு பிறகே ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்போது ஜாதி சான்றிதழ் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அறிவுறுத்தல் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். இவ்வழக்கு தொடர்பான விவரங்களையும் நீங்கள் பதிவிடலாம். வணக்கம். போலி சாதி சான்றிதழ்கள் கொடுத்து வேலை வாய்ப்பை பெற்றதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஊழியர்களின் சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்த விசாரணையை குறித்த காலத்திற்குள் முடிக்க மாநில அளவிலான குழுவிற்கு உத்தரவிடக் கோரி பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு ஜாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்த விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறது. பட்டியலின மற்றும் பழங்குடியின சாதி சான்றிதழ்கள் வழங்குவதற்கு அரசு வகுத்துள்ள விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும், தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்க போதுமான எண்ணிக்கையில் மாநில அளவிலான குழுக்களை அமைக்க வேண்டும் என்றும், இந்த குழுக்கள் விதிகளின்படி விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் முழுமையான விசாரணைக்கு பிறகே சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், இது சம்பந்தமாக 6 வாரங்களில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.